ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களை நடத்தி வந்த பாதை எவ்வளோ பெரிய கரடு முரடாக இருந்தாலும், ஆண்டவர் நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அதே மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு யுத்தம் பண்ண ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். எபேசியர் புஸ்தகத்தின் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடுமல்ல, இரத்தத்தோடுமல்ல, துரைத்தனம், அதிகாரம், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் உங்களுக்கு சேனைகளுடன் உங்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். இது கடைசி காலம் ஒரு யுத்த கிளைமேக்ஸாக இருக்கிறது. ஏன்னா நம்ம வாழுகிற இந்த பூமி ஒரு பக்கம் மனிதர்கள் இருந்தாலும், ஒரு பக்கம் கடவுள் இருந்தாலும், ஒரு பக்கம் பிசாசுகள் தான் அதிகமாக இருக்க உலகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த சொல்லப்பட்ட வார்த்தை நம்மளை அழ வைக்கிறது, நம்மளை கஷ்டப்படுத்த வைக்கிறது, நம்மளை துன்புறுத்துறது, நம்மளை வேதனைப்படுத்துறது அந்த பொல்லாத ஆவிதான். அதான் அந்த துரைதனத்தின் கிரியை. துரைதனம் என்ன பண்ணுன்னா, அது ஒரு பொல்லாத ஸ்பிரிட்டு. அதுக்கு ஒரு சேனை இருக்குது, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அது பூரா இறைந்து என்ன பண்ணணும், துரைதனம் அடிமைப்படுத்தும். நீ இப்போ வேலை பண்ணுறியா, வேலையில் உன்னை அடிமை பார்க்கும். பிஸ்னஸ் பண்ணுறியா, பிஸ்னஸில் அடிமை நடத்தும். அதே மாதிரி நீ ஊழியம் பண்ணுறியா, ஊழியத்தில் அடிமைப்படுத்தும். இது ஒரு பொல்லாத கண்ட்ரோல் ஸ்பிரிட்டு. இந்த வல்லமை கட்டப்படுகிறதுக்கு தான் நம்ம நம்மளுடைய பலத்தினால முடியாது. பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால, தேவ ஆவியினால முடியும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களோடு கூட இருந்தார்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற இதுதான் காரணம். வெகு சீக்கிரமாக ஆண்டவருடைய ஐக்கியமாகி அவரோட இரத்தத்தினால் கழுவப்பட்டு இல்லை ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு அவரோட சேர்ந்து அவரோட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற ரொம்ப கிஃப்ட்டு சொல்லப்போனால். ஏன்னா நீ வரும் காலத்தில் ரொம்ப கடினம் சொல்லப்போனால். அதுதான் துரைத்தனத்தின். இந்த துரைத்தனம் எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா மக்கள் மத்தியிலும், எல்லா பேர்த்திலையும் இருக்கும், நம்மளை அடிமைப்படுத்தும். இந்த வல்லமை கட்டப்பட ஆண்டவர் ஒரு யுத்த அபிஷேகத்தை கொடுத்துருக்காங்க. அதிகாரம்னா இப்போ எடுத்துக்கிட்டால் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய அதிகாரம் இருக்குது. நிறுவன அதிகாரம், ஒரு பெரிய கம்பெனி நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒரு அசிஸ்டண்ட், மேனேஜரு, கம்பெனி ஓனரு, அவருக்கு முன்னால் அதிகாரம் வந்துடும், பவர் வந்துடும். நான் தான் ஆள போகிறேன், நான் தான் அடக்க போகிறேன், நான் தான் ஆட்சி செய்ய போகிறேன், இது என்னுடைய இடம், நான் சம்பாதிச்சது, நான் தான் உருவாக்குனேன், இங்கே இருக்க எனக்கு தான் அடிமை அப்படின்னு ஒரு பவர் வந்துவிடும். அந்த பவர் அவன்